2024 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற அஜ்மா நிறுவனத்தால் நடத்தப்பட்ட அஜ்மா உலக சாதனை நிகழ்வில் எமது சுருதிகளாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் நடனத்தை சிறப்பாக ஆடினார்கள். அந்த நிகழ்வில் எமது மாணவர்கள் அனைவராலும் பாராட்டப்பட்டு பெரும் கரகோஷத்தோடு கேடயங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றார்கள் என்று கூறுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இந்த பெரும் சாதனைக்கு முன்பாகவே அதே ஆண்டில் 2024 மார்ச் மாதத்தில் மாநிலத்தில் குருவாயூர் கிருஷ்ணன் ஆலயத்தில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் எமது நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்கள் சிறப்பாக நடனத்தை நிகழ்த்தி அனைவரின் புகழாரத்தையும் பெற்றார்கள். அந்த நிகழ்வின் இறுதியில் எமது சுருதிகளாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்கள் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெற்று தந்தார்கள் என்று கூறுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் சதயம் திருவிழா நடைபெற்றதில் 10,000 நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு நடனமாடிய அந்த நிகழ்வில் எமது சுருதிகளாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் நின்று நடனமாடிய அனைவரையும் பரவசப்படுத்தி மகிழ வைத்தார்கள். அவற்றைத் தொடர்ந்து அந்த நிகழ்வில் மக்கள் மத்தியில் பாராட்டுகளையும் கேடயங்களையும் வாங்கியதோடு மட்டுமல்லாமல் சுருதிகளாலயம் நாட்டிய இசைப்பள்ளிக்கு மாணவர்கள் பெருமை சேர்த்தார்கள் என்று சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். 29/3/2025 அன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் மாணவிகள் பங்கேற்று தனது நாட்டிய திறமையை அரங்கேற்றினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியாக கேடயமும் சான்றிதழ்களும் பெற்றார்கள். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் நன்கு பயன்பெறும் வகையில் மதுரை மியூசியம், திருமலை நாயக்கனர் மகால், மணிமண்டபம் மற்றும் 6 படி வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகன் ஆலயம் போன்ற இடங்களை சுற்றி காட்டப்பட்டது. 2024 ஜூன் மாதம் கேரளா மாநிலத்தில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் எமது சுருதிகளாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நடனமாடி சான்றிதழ்களையும் கேடயங்களையும் பெற்றார்கள். இதன் தொடர்ச்சியாக கேரளா எர்ணாகுளம், கொச்சி படகு சவாரி, கேரளா துறைமுகம் மற்றும் கடற்கரை ஆகிய அழகான முக்கிய இடங்களை எமது சுருதிகளாலய மாணவர்களுக்கு சுற்றி காட்டப்பட்டு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அடுத்ததாக ஆந்திரா மாநிலம் திருப்பதி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கீழ் திருப்பதி பரதநாட்டியம் விழாவில் நமது சுருதிகளாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு நடனமாடினார்கள். அந்த நிகழ்ச்சியின் இறுதியில் கேடயமும் சான்றிதழ்களையும் பெற்றார்கள். இதன் தொடர்ச்சியாக அங்கு குதிரை சவாரி, படகு சவாரி, வாட்டர் பலூன், ராட்டினம் போன்ற பல விளையாட்டுகளில் மாணவர்கள் பங்கேற்று மனமகிழ்ந்தார்கள் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறோம். சென்னை OMRல் நடைபெற்ற கலாலயா வேல்ஸ் ரெக்கார்டு நிகழ்ச்சியில் எமது சுருதிகளாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கேடயங்களையும் மெடல்களையும் சான்றிதழ்களையும் பெற்று தந்தது மட்டுமல்லாமல் மக்களின் பாராட்டுகளையும் புகழினையும் அள்ளி குவித்தார்கள். நமது சுருதிகளாலயம் நாட்டிய இசைப்பள்ளியானது கலந்து கொண்ட இதர நிகழ்ச்சிகள்: மலை வையாவூர் கோயில் நாட்டிய விழா, அச்சிறுபக்கம் ஆச்சீஸ்வரர் திருக்கோயில் நாட்டிய திருவிழா, மயில முருகன் கோவில் நாட்டிய விழா, பெருங்கரணை பங்குனி உத்திரம் விழா. அதனைத் தொடர்ந்து கல்பாக்கம் அனல் மின் நிலையத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய விழாவில் எமது சுருதிகளாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நடனமாடினார்கள். அங்கு பிரபல திரைப்பட கலைஞர்கள் பாராட்டு தெரிவித்து சான்றிதழ்களையும் கேடயங்களையும் வழங்கினார்கள். இதில் எமது சுருதிகளாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்களுக்கு மாபெரும் மதிப்பும் அங்கீகாரமும் கிடைத்தது என்று சொல்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். 2019ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் எமது சுருதிகளாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடி பாராட்டுகளையும் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.
30/3/2025 அன்று சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளி கொடைக்கானலுக்கு பயணம் சென்றது. அங்கு இயற்கை சூழ்ந்த மலை இடங்களுக்கு சென்று அங்குள்ள குணா குகை, சூசைட் பாயிண்ட், அருவி, படகு சவாரி ஆகிய அனைத்து விதமான முக்கிய சுற்றுலா தலத்தை சிறப்பான முறையில் எமது மாணவர்களுக்கு சுற்றி காட்டப்பட்டது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பல நிகழ்ச்சிகளில் நமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு தனது தனித்திறமையை நிகழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் எமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளிக்கு மாபெரும் மதிப்பினை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல ஆல்பம் பாடல்கள் படப்பிடிப்பு. வேலூர் காட்பாடியில் நடைபெற்ற ஊர் என்ன சொன்னால் என்ன என்ற தத்துவ பாடலுக்கு நமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பாடலுக்கு நடனமாடி அந்த பாடல் படப்பிடிப்பு குழுவில் உள்ள இயக்குநரையும் ஒளிப்பதிவாளரையும் இயக்க வைத்து தனது நடன தனித்திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினார்கள். அதில் நமது மாணவர்கள் பாராட்டும் பெற்றதோடு மட்டுமல்லாமல் திரைப்பட பாடலுக்கு நடனமாடும் தகுதி இவர்களுக்கு உண்டு என்ற சிறப்பு புகழாரத்தை பெற்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாம் ஆண்டு சலங்கை பூஜை விழா பிரபல திரைப்பட பின்னணி நடன இயக்குனர் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களின் தலைமையில் சிறப்பாக சித்தாமூரில் நடைபெற்றது. இரண்டாம் ஆண்டு சலங்கை பூஜை விழா CEO லைலோ மெட்ரிகுலேஷன் பள்ளியின் PRO திரு AL பிரபாகரன் அவர்களின் தலைமையில் சித்தாமூரில் சிறப்பாக நடைபெற்றது. மூன்றாம் ஆண்டு சலங்கை பூஜை விழா பிரபல திரைப்பட கலைஞர் முன்னணி நடிகருமான பவர் ஸ்டார் அவர்களின் தலைமையில் சித்தாமூரில் சிறப்பாக நடைபெற்றது என்பதை நாங்கள் பெருமையுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நான்காம் ஆண்டு சலங்கை பூஜை விழாவானது பிரபல திரைப்பட குணா நட்சத்திர முன்னணி நடிகை திருமதி தீபா அம்மையார் அவர்களின் தலைமையில் சித்தாமூரில் சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்வை கண்டு மக்கள் மனமார்ந்து மகிழ்ந்தார்கள் என்பதை தங்களுக்கு சொல்வதில் நாங்கள் மிகவும் பெருமிதம் அடைகிறோம். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. உறக்கம் எனக்கில்லை கனவில்லையே நலம் நலமறியாமல். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ காத்தில் நாடும் தனியாக உன் பாட்டு மட்டும் துணையாக. அன்பே என்னை கனவில் கூட மறக்க கூடாது. உறங்கும் போதும் உயிரே உன்னை பிரியக்கூடாது. தற்போது 2025ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளியின் 5வது சலங்கை பூஜை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற எங்கள் குடும்ப பெண்மணிகளின் மனதில் நீங்காத கொள்ளை கொண்ட திரைப்பட முன்னணி கதாநாயகி நடிகையுமான திருமதி தேவயானி அவர்களின் தலைமையில் நமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளியின் சலங்கை பூஜை விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் அறிவீர்கள். எங்களில் உள்ளம் கவர்ந்த மாபெரும் நடிகை தேவயானி அவர்களை நமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளியின் சார்பாகவும் மாணவர்கள் பெற்றோர்களின் சார்பாகவும் அன்போடு வருக வருக என்று வணங்கி வரவேற்கிறோம். பிரபல திரைப்பட நடன இயக்குனர் ஸ்ரீதர் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், அசோக் ராஜா மாஸ்டர், லியோ பாபா பாஸ்கர் மாஸ்டர், சதீஷ் மாஸ்டர் அவர்களிடம் உதவி நடன இயக்குனராக பணிபுரிந்து பல படைப்புகளில் தனது தனித்துவமான நடனத்தை காட்டி பெருமையும் புகழினையும் தனக்குள் கவர்ந்து வைத்திருக்கிறார். கலைப்பயணத்தில் பிரபதவா மாஸ்டர் அவர்களிடமும் பணிபுரிந்திருக்கிறார் இவர் என்பது பெருமைக்குரிய விஷயமானது. சியான் சவுத் இந்தியன் கல்ச்சுரல்ஸ் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் பவுண்டரும் ஆவார். இத்தனை குருவிடம் தனது கலைப்பயணத்தை தொடர்ந்து வந்த இவருக்கு முதல் குருவானவர் சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளியின் தாளாளர் மாஸ்டர் திரு மோகன் அவர்கள் என்பதை இந்த தருணத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மாஸ்டர் திரு விக்கி அவர்களை நமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளியின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம்.
புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற உலக தமிழ்மொழி நாள் விழாவில் திருவள்ளுவர் விருதும், நடுவண் அரசின் உஸ்தான் பிஸ்மில்லா கான் யுவ புரசுகார் கலைஞனுக்கான இளையோர் விருதும், பாவனார் பிறந்தநாள் விழாவன்று மத்திய மாநில அரசு விருதும், இப்படி எண்ணற்ற விருதுகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் 12 ஆண்டுகள் தனது அனுபவத்தால் 1590 ட்ரெடிஷனல் போக் கிராமிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியின் மேடையினை களம் கண்டவர். நமது சுருதி கலாலயம் நாட்டு இசைப்பள்ளியின் 5வது சலங்கை பூஜை விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக சிறப்பிக்க நாட்டுப்புற கலைஞர் திரு பிரகாஷ் அவர்களை வந்திருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு மிகவும் பெரும் மகிழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நாட்டிய இசைப்பள்ளியின் அம்சங்கள். மாணவர்கள் உடற்பயிற்சியில் சிறந்து விளங்குகிற வகுப்புகள் துவக்கப்பட்டிருக்கிறது. சுத்தமான குடிநீர் மற்றும் காற்றோட்டமுள்ள இடத்தில் நாட்டிய பயிற்சியை சிறப்பாக எடுத்து வருகிறது. மிகவும் அமைதியான இடத்தை தேர்வு செய்து நாட்டிய கலை பயிற்சியை நமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளியானது சிறப்பாக வழிநடத்தி வருகிறது. பாரம்பரிய பரதம், திரைப்பட பாடல், வெஸ்டர்ன் டான்ஸ், கிராமிய போக், கதகளி, குச்சிப்புடி மற்றும் இன்னும் பல வகையான நடனங்களை நமது சுருதி கலாலய நாட்டிய இசைப்பள்ளியானது கற்றுத்தந்து வருகிறது. சமூக சேவையில் நமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளி அகாடமியானது ஒவ்வொரு ஆண்டுகளிலும் சித்தாமூர் கிராமம் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பல கிராமங்களில் பல மரக்கன்றுகளை நட்டு வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களின் பிள்ளைகளுக்கு புத்தகம், நோட்டு, பென்சில், பேனா, காலணி, ஸ்கூல் பேக் மற்றும் ஆரோக்கியமான உணவு வகைகளை எப்பொழுதும் வழங்கி வருகிறது. இது போன்ற சமூக சேவை செய்வதில் எமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளியானது தொடர்ந்து பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறது. எமது நாட்டிய பள்ளி டான்ஸ் கிளப் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. இதன் நோக்கம் சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளி நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பங்கேற்று நடனம் ஆட வைப்பது எங்கள் பிரதானமான நோக்கமாகும். வருகிற மே மாதம் 16ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு என்னும் இடத்தில் உலக சாதனை நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க எமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற ஆண்டில் நமது டான்ஸ் கிளப் மாணவர்களும் சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளி மாணவர்களும் இணைந்து சீன தேசத்திற்கு விரைவாக செல்ல இருக்கிறார்கள் என்பதை மாபெரும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நாங்கள் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு மாபெரும் சாதனைகளை எல்லாம் தொடர்ந்து தோய்வும் ஓய்வும் எனக்கு இல்லை என்று கம்பீரத்தோடு கலை உலகிற்கே தனது வாழ்வினை அர்ப்பணிப்பு செய்து ஒவ்வொரு நாளும் ஒரு கனவோடு சமூக உணர்வோடு நீங்காத நீண்ட கலை பயணத்தில் தனது சிந்தனையில் உதித்த விடயங்களை எல்லாம் வழித்தடங்களாக மாற்றி அமைத்திட நினைத்தவர் நமது சுருதி கலாலயம் நாட்டிய இசைப்பள்ளியின் தாளாளர் இசைக்கலைமணி ஆடர் கலைமணி மாஸ்டர் திரு மோகன்ராஜ் அவர்கள் பல கலைஞர்களையும் திரைப்பட நட்சத்திரங்களையும் இசை மேதைகளையும் சந்தித்து அவர்களின் வாழ்த்துகளோடு திருக்கரங்களால் தனது மாணவ செல்வங்களை கலை உலகிற்கு நெடு பயணம் வழிநடத்தி செல்கிறார் என்பதை அனைவரும் அறிவீர்கள். இதனைத் தொடர்ந்து இவரின் அரும்பணியும் பெரும் சாதனையும் இன்னும் மேன்மேலும் சிறக்க வேண்டும், பல மாணவ செல்வங்களை கலை உலகிற்கு அறிமுகம் செய்திட வேண்டும் என்று இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு இரு கரங்களை கூட்டி இசை சப்த ஒளி எழுப்பி பாராட்டி நடன இயக்குனர் மாஸ்டர் திரு மோகன்ராஜ் அவர்களை வாழ்த்தி 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 பாராட்ட வேண்டுகிறோம். கண்ணுக்குள்